பணம் நமக்கு ஆசீர்வாதம் தான். தங்கம், வெள்ளி எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆனால் அது எந்த வழியா வருதுன்றத குறித்து கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான், செல்வத்தை பார்ப்பான், வசதி வாய்ப்பை பார்ப்பான். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவருங்க. நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஸோ அதனால நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். வேதத்துல நம்ம பார்த்தோம்னா யூதாஸ் காரியத்துன்ற மனிதன் என்ன பண்றாருன்னா, இயேசுவின் சீஷர், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாத்தீங்களா, பணம் ஆசீர்வாதம் தான். ஆனா அது எந்த வழியில வருது பாருங்களேன். தன்னுடைய குருவையே காட்டி கொடுத்து தவறான பாதையில் சம்பாதிக்கும் போது அது அவனுக்கு சாபமாக முடிகிறத பார்க்கிறோம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஜீசஸ் அந்த கல்வாரி பாதையில் அழைத்து அவரை அடித்து துன்புறுத்தும் போது யூதாஸ் காரியத்து மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். நீ விரும்பிதானே வந்து எங்ககிட்ட நீயா வந்து தானே கேட்டு காசு வாங்கின, இனிமே ஓ இஷ்டம், எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி வருகிற காரியங்களை பார்க்கிறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, அனனியா சப்பிரான்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க காணியாட்சியை விற்று அந்த கிரயத்துல கொண்டு வந்து நான் மொத்தமா வைக்கிறேன்ற மாதிரி ஒரு சீன் பண்ணிட்டு பாதியை ஒழித்து வைக்கிறார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்துல வைக்கிறான். வைக்கும் போதா சொல்லியிருக்கலாம், இல்ல நான் ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டேன் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு. அந்த பணம் ஆசீர்வாதம் தான். அதை ஒழித்து வைக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அதை கர்த்தர் பார்க்கிறார். பேதுரு சொல்றாரு, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு சொல்லிட்டு. எப்பொழுதுமே பிசாசு காசு ஆசீர்வாதம், தங்கம் வெள்ளியெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லுவான். அது தப்பு இல்லை. ஆனா அதை தவறான விதத்துல சேர்க்கும்படியாக தூண்டுவான் பாருங்களேன். அந்த நேரத்துல நம்ம தெளிந்த புத்தியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நீ மனுஷனிடத்துல இல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நிமிடமே அவர் விழுந்து ஜீவனை விடுகிற காரியங்களை பார்க்கணும். இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகான் என்ற மனிதன் கூட என்ன பண்றாருன்னா, அந்த இடத்த கொள்ளை பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன போது கூட நேர்த்தியான பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலம், பார்த்தீங்களா, கோல்டு பிளேட்டு, அது எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொள்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமானதாக இருக்கிறது. ஆசீர்வாதம் நினைச்சிட்டு சாபமான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இன்றைக்கு கூட நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்க. வேதம் சொல்கிறது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். நம்மளை குருடாக ஆக்கிரும். நம்ம மனக்கண்ணை குருடாக்க செய்து தீமையான காரியங்களை செய்யும்படி தூண்டு. பாருங்களேன், நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். எஸ், அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. உண்மையும் நேர்மையுமாய் சந்ததிப்போம். காட் பிளஸ்.